வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரளா சம்மந்தி அதான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்மந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். சம்மந்தி அப்படின்னாலே அதை அம்மியில் வச்சு பச்சையாக தான் இது எல்லாமே வச்சு அரைப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும். இது ரொம்ப வணங்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக லேசாக வணங்கினா போதும். கண்ணாடி பதம், அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணங்கினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக எண்ணெயில் போட்டு வணக்கிக்கலாம். இவ்வளோ வணங்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்து ஒரு வணக்கி எடுத்துப்போம். 1/2 கப் தேங்காய் அதையும் இதில் போட்டுக்கலாம். 1/2 கப் இல்லைனா 1/4 கப் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வணக்கிக்கலாம். போதும், இந்த அளவு வணங்கிடுச்சுன்னா போதும், ரொம்ப வணங்கணும்லாம் தேவையில்லை. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம், மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வணக்கும்போது உப்பு போடலை, அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வணக்கும்போதே உப்பு போட்டிங்க அப்படின்னா இப்போ போடாதீங்க. இப்போ போட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம சம்மந்தி ரெடி. ஆனால் கலர் மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது, கலர் நல்லா வரல. அவ்வளோதான், நம்மளோட சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.